பிரியமானவர்களே, வாழ்வின் வெளிச்சம் வேத வசனத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த நாளுக்குரிய வேத வசனம் ஏசாயா 41 10வது வசனத்தின் பின்பகுதியிலே நாம் பார்க்கிறோம். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று சொல்லி. பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் நம்மை தாங்க ஆமேன் சோதனை ஒருவருமே இல்லை என்கிற நிலை வரும் பொழுது ஆமேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய கரத்தினால் நம்மை தாங்கிக் கொள்ளுகிறவராக இருக்கிறார். நம்மை ஒருபோதும் அவர் தள்ளாட விடார் என்று வேதம் சொல்லுகிற. தள்ளாட விடுகிற தேவன் அல்ல, நம்மை தாங்கிக் கொள்ளுகிற தேவன். இதில் சொல்லப்பட்டிருக்க நீதியின் வலதுகரம். இப்போ ஆண்டவருடைய கரம் நீதி செய்கிற கரம், சரியா? அவருடைய கரம் நீதியின் வலதுகரம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவருடைய கையில் கொடுமை இல்லை, சரியா? அவருடைய கை நீதியின் கை, நீதியின் வலதுகரம். ஆமேன். அப்போ ஆண்டவர் தம்முடைய நீதியின் வலதுகரத்தினால உங்களை தாங்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான வேதனைகளும் ஆமேன் அப்படிப்பட்ட எந்த விதமான காரியங்களும் உங்களை மேற்கொள்வதில்லை. அவர் அழகாய் உங்களை தாங்கி நடத்துவார். ஆனால் நீங்கள் அவருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருந்தீங்க அப்படின்னா, அவருடைய கரத்துக்குள்ளே நம்ம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்போம். நாம் ஆமேன் அவருடைய கரத்தின் நன்மைகளை சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாக இருப்போம். ஜெபிப்போம். நன்றி தகப்பனே, இன்றைக்கும் இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறையா. என் நீதியின் வலதுகரத்தினால் தாங்குவேன் என்று சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆமேன் ஆண்டவரே, ஆமேன். இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய நீதியின் வலதுகரம் தாங்கிக் கொள்ளட்டும் ஐயா. உடைய கரத்தின் நன்மைகளையும் உடைய பிள்ளைகள் சுதந்திரிக்கட்டும் ஐயா. உடைய கரத்துக்குள் உடைய பிள்ளைகள் சுகமாக இருக்கட்டும் ஐயா. அநேகர் ஆண்டவரே மக சோதர் பூமியில் ஐயா என்னை தாங்க ஒருவரும் இல்லை என்று சொல்லி கலைஞர்கள் ஐயா. ஆமேன் தகப்பன், எப்படிப்பட்ட பிள்ளைகளை நீர் தாங்கிக் கொள்ளுகிற தேவனா இருக்கிறீங்கப்பா. நீ தள்ளாட விடமாட்டீர் தகப்பன். நீ தாங்கி நடத்துகிற தகப்பன். அப்படியே உடைய பிள்ளைகளை கரத்தினால் தாங்கி நடத்துவீராக ஐயா. உடைய கரத்தின் நன்மைகளினால் உடைய பிள்ளைகளை நிறைத்து நடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். இன்றைக்கு உடைய வல்லமை இறங்குவதாகப்பா. இந்த நாளில் ஒரு அற்புதத்தை செய்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து மகிழப்பெறும் அன்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.